Hi, this is Archana Kadiravan. Welcome to Tej Bros Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து அவல் லட்டு. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அவல் லட்டுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 200 grams போஹா எடுத்திருக்கேன். அவல் அதாவது ஒரு கப் கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன். ஒரு ½ ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் தாண்டி வந்து ஒரு பீனட்டும் உடச்சிக்கல்லையும் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வரும். 2 ஸ்பூன் பீனட்டு, 2 ஸ்பூன் உடச்சிக்கல்ல, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை. இந்த கப் வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் கொஞ்சம் கம்மியாக வெல்லம், ஒரு டம்ளருக்கு அதே மாதிரி அளவு வந்து ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கிறோம், வாட்டரும் வெல்லமும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். சிம்மில் தான் வச்சு பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்துடணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்மில் வச்சு உடச்சிக்கல்லையும் வேர்க்கல்லையும் ஃப்ரை பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த ஹீட்லேயே நம்ம வந்து அவலில் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், ஆனால் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ வந்து அவலில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா சிம்மில் வச்சு தான் ஃப்ரை ஆகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லம் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes அது மெல்ட் ஆகினா போதும். அது மெல்ட் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு எந்த கன்சிஸ்டன்சியும் வேணாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம லட்டு பண்ணுறச்ச நான் உங்களுக்கு காட்டுறேன். இது குக் ஆனோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அவலை வந்து நான் ஆற வச்சுருக்கேன். அந்த ஹீட்னஸ் போனோடனே தான் நம்ம கிரிண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு கிரிண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கேஷ்யூவையும் டேட்ஸையும் டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போதும் கீ ஊற்றிக்கலாம். அது ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு கேஷ்யூவை டோஸ்ட் பண்ணிடலாம். இது டோஸ்ட் ஆன உடனே தான் நம்ம வந்து கிரேப்ஸ் போடணும். இதை நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம லட்டு பண்ணுறதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரவை மாதிரி இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நரம் தான் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் பேஸ்ட்டை போட்டுடலாம். நான் வந்து வெள்ளை தண்ணியை போட்டேன். அடுத்தது வந்து கோகோனட் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 minutes பாயில் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம போடலாம். வந்து நான் கோகோனட் போட்டேன். அது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அதே மாதிரி குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த அவல் பவுடரை போட்டுடலாம். இப்போ நான் அவல் அரைச்சதை போட்டிருக்கேன். இதில் அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இது கூட நம்ம ஏலக்காய் பவுடரையும் போட்டுடலாம். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கலர் மாறின உடனே நான் ஒரு ½ கப் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றினோடனே இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூவையும் ரைசன்ஸையும் போட்டுடலாம். இப்போ நான் போட்டுட்டேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் ஆற வச்சு லட்டு பிடிக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நான் ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் குறைஞ்ச உடனே டக்குன்னு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். கையில் கீ தடவிட்டு பிடிக்கலாம். நான் காட்டுறேன். இப்போ பார்க்கலாம். கையில் கீ தடவிட்டு நான் லட்டு பிடிக்கிறேன். இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுத்தாலே போதும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ அவல் லட்டு நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.